ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. இது திரைநிலா ஆடியோ நாவல்ஸ் வழங்கும் இருதய பூவில் கண்டேன் நாவல். வாசிப்பது நான் சரண்யா சம்பத். வாங்க கதைக்குள்ள போகலாம். அத்தியாயம் 3. என் கேமராவுக்கு தேனி போடுற மாதிரி ஏதாச்சும் ஒரு இடம் சொல்லு. வீட்லேயே இருந்தால் செம்மையாக போர் அடிக்குது பவி. சுப்புலக்ஷ்மி செய்து கொடுத்த கொழுக்கட்டைகளை வாயில் அதக்கியபடி இருந்த பவித்ராவிடம் தீவிரமான குரலில் கூறினான் ஆதித்யன். நல்லா சாப்பிட்டுட்டு வளர்ப சேர்க்கேன் என்று வாயில் அடக்கிய கொழுக்கட்டையால் வார்த்தைகள் குளறியது பவித்ராவிற்கு. ஏய், சாப்பிட்டுட்டு பேசு. அவள் தலையில் தட்டியவனின் விழிகள் ஜன்னல் வழியே தெரிந்த நந்தினியின் வீட்டை நோட்டமிட்டன. அவனது விழிகளின் ஓட்டத்தை கவனித்த தருண் நூல் பிடித்து அவை எங்கே போய் சங்கமிக்கின்றன என்பதை கண்டு கொண்டான். என்ன தலை, லவ்ஸா? கேட்டவனின் வயிற்றில் ஒரு குத்து விழுந்தது. அம்மா! வயிற்றை பிடித்து கொண்டு அவன் அமர்ந்துவிட மகேஷும் பவித்ராவும் சிரித்தார்கள். என்ன சிரிப்பு? ஒழுங்கா கொழுக்கட்டையை காலி பண்ணிட்டு ஏதாவது ஒரு ஸ்பாட் செலக்ட் பண்ணி சொல்லு. சென்னையில் இருந்த வரைக்கும் எங்கள் ஊர் அப்படி எங்கள் ஊர் இப்படின்னு பக்கம் பக்கமாக பேசுவேன். இங்கே வந்ததும் கூட்டிகிட்டு போக ஏன் இவ்வளோ வருத்தப்படுற? சோம்பேறித்தனமாக இருக்கு ஏகே. இதோட 15வது கொழுக்கட்டை உள்ளே போகுது. இதுக்கெல்லாம் சோம்பேறித்தனமாக இல்லையா? அந்நேரத்தில் பவே என்று சுப்புலக்ஷ்மியின் குரல் கேட்க அவள் எழுந்து கீழ்த்தளம் நோக்கி விரைந்தாள். ஆதித்யன் அவளை தொடர்ந்து படியிறங்கியவன் நந்தினியின் வீட்டு பின்வாயிலில் ஆள் நடமாட்டம் இருக்கிறதா என பார்த்தபடியே கீழே சென்றான். இதில் கொழுக்கட்டை இருக்கு, நந்தினிக்கு கொடுத்துட்டு வந்துரு. ராணிக்கு இந்த கொழுக்கட்டைனா உசுறு. சுப்புலக்ஷ்மி பவித்ராவிடம் பேசி கொண்டிருப்பது அவனது செவியில் விழுந்தது. காலையிலிருந்து அவனது விழிகள் நந்தினியை காண ஆளாய் பறக்கின்றன. சம்பந்தப்பட்டவளின் தரிசனம் கிடைக்கவில்லை. ஏன் இப்படி யோசிக்கிறோம் என தனக்குத்தானே கேட்டுக்கொண்டு ஆதித்யன் கண்டறிந்த பதில், இப்போது அவளோட மனநிலை எப்படி இருக்குதுங்கிற அக்கறை. நம்பிட்டோம் என்று மனசாட்சி செய்த கேலியை ஓரங்கட்டிவிட்டு சுப்புலக்ஷ்மியை நோக்கி சென்றான். என்ன யோசிக்கிற? அந்த பொண்ணு நமக்காக காசு வாங்காமல் வீடியோ நடித்து கொடுத்துருக்கு. அதுக்கு கொழுக்கட்டை கொடுத்தான், உன் பங்கு குறைஞ்சிடுன்னு வருத்தமா? கிண்டல் அடிப்பது போல் பேசி சாமர்த்தியமாக அவளோடு சேர்ந்து நந்தினியின் வீட்டிற்கு போய் நின்றான். இவன் அத்தை. வெளியே நின்று நந்தினியின் அன்னை யுவராணியின் பெயரை சுருக்கி அழைத்தவளின் கையில் இருந்த எவர் சில்வர் டிஃபன் பாக்ஸை பிடுங்கி கொண்டான். ஹேய், உள்ளே போய் கொடுக்காம என் வாயிலேயே நின்று அவங்க பேரை ஏழை விழப்பக்கி. ஆதித்யன் பவித்ராவை கிண்டல் செய்த போதே நந்தினியின் அன்னை வந்துவிட்டார். நல்லா சொல்லுங்க தம்பி, என்னமோ இந்த வீட்டுக்கு இப்போ தான் புதுசாக வர்ற மாதிரி வாசலில் நின்று அனுமதியெல்லாம் கேட்குறா என்று சிரித்தார். பின்னர் நீங்கள் என்று கேட்டார். என்னோட ஃப்ரெண்டு அண்ட் ஒர்க்கிங் பார்ட்னரத்தை நாங்கள் எல்லாரும் சேர்ந்து சென்னையில் ஒரு கம்பெனி நடத்திட்டு வரோம் என்று பவித்ரா பெருமிதத்தோடு சொல்ல யுவராணியும் அவர்களை வீட்டிற்குள் அழைத்து சென்றார். உங்களுக்கும் நந்துவுக்கும் இந்த கொழுக்கட்டை பிடிக்கும்னு பெரியம்மா கொடுத்து விட்டாங்க. நந்து எங்க? பவித்ரா வாய் விட்டு கேட்டுவிட்டாள். ஆதித்யனோ விழிகளால் அவள் எங்கே என தேடிக்கொண்டிருந்தான். மனசு பாரமாக இருக்குதுன்னு குமார கோயில் வரைக்கும் போயிருக்கா என்றார் யுவராணி சோர்வுடன். அவரது கையை தட்டி கொடுத்தாள் பவித்ரா. ஏன் இவ்வளவு சலிச்சுக்கிறீங்க? நம்ம நந்துவை கல்யாணம் பண்ணிக்க அவனுக்கு கொடுத்து வைக்கலத்த. இப்படி மூஞ்சி வச்சா நீங்கள் பார்க்க கொடூரமாக இருக்கீங்க. எங்க கொஞ்சம் சிரிங்க பார்ப்போம். இலகுவாக பேசி அவரை சிரிக்க வைத்த போது நந்தினியும் வந்துவிட்டாள். ஆதித்யனின் மனம் நந்தினியின் மனபாரம் என்ற வார்த்தையிலேயே சடன் பிரேக் போட்டு நின்றுவிட்டது. அவளே வந்து நிற்கவும் விழிகளால் ஆர் யூ ஓகே என வினவினான் அவன். அன்னையின் முன்னிலையில் புதியவனுடன் உரையாடும் தைரியம் அவளுக்கு இல்லை. மருண்ட விழிகளால் அன்னையையும் அவனையும் மாறி மாறி பார்த்தவள் பவித்ராவை பற்றி கொண்டாள். ஹேய், கொழுக்கட்டையா பவி? வாசல் கிட்ட வரப்பவே ஏலக்காமனா மூக்க தொலைச்சிடுச்சு என்று கொழுக்கட்டையையே காணாதவள் போல அதை சாப்பிட ஆரம்பித்தாள். யுவராணி பவித்ராவிடம் ஏதோ கேட்க அவளும் பதில் சொல்ல இருவரும் பின்வாயிலுக்கு சென்றுவிட கூடத்தின் தனித்து விடப்பட்டார்கள் ஆதித்யனும் நந்தினியும். கிடைத்த இடைவெளியில் கொழுக்கட்டை இருந்த டிஃபன் பாக்ஸை அவளிடமிருந்து பிடுங்கி கொண்டவன், அப்போ என்ன உனக்கு தெரியவே தெரியாது இல்லை என்று கண்களில் கூர்மை மின்ன கேட்க, ஐயோ அப்படி இல்லைங்க, அம்மா இருந்தாங்க அதான் என்று இழுத்தபடி விரல் நுனியில் சுடிதார் துப்பட்டாவை சுற்றி அவிழ்த்தாள். ஆஹா! அந்த ஆஹானில் கூடமே அதிர்ந்த உணர்வு அவளுக்கு. மெல்லிய சிரிப்புடன், உங்கள் வாய்ஸ் ரொம்ப கம்பீரமாக இருக்குது.
என்றாள். என்ன ஐஸா? நீ அண்டார்டிகாவே தூக்கி என் தலையில் வச்சாலும் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எனக்கு தெரியாத மாதிரியே காட்டிக்கிட்டியே, அதான் மறக்க மாட்டேன். அப்படி இல்லைங்க, உங்களை தெரியணும்னு சொன்னால் எப்படி தெரியும்னு கேள்வி வரும். அப்புறம் கிணத்தடை, தற்கொலை முயற்சி, அழுகாட்சி சீன் இதெல்லாம் சொல்ல வேண்டி வரும், அதானே? புருவங்களை உயர்த்தி அவன் வினவியதும் சங்கடமாக புன்னகைத்தான் நந்தினி. நான் உன்னை கோயில் வாசலில் தானே மீட் பண்ணினேன், அதை சொல்லியிருக்கலாமே என்று கிடுக்குப்பிடியாய் அவன் அடுத்த கேள்வியை முன்வைக்க, அது அம்மாவுக்கு அதெல்லாம் பிடிக்காதுங்க ஏகே என்றாள் நந்தினி தவிப்போடு. அவளது குரலில் ஏகே என்று தனது பெயர் மிகவும் அந்நியமாக ஒலிப்பது போல் தோன்றியது ஆதித்யனுக்கு. இட்ஸ் ஓகே, பை த வே என்னை ஏகேன்னு கூப்பிட வேணாம், என் பேர் ஆதித்யன். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அப்படித்தானே கூப்பிட்றாங்க? நீ என் ஃப்ரெண்ட் இல்லையே, அதான் சொன்னேன். இலகுவாக சொன்னபடி கொழுக்கட்டை ஒன்றை கடித்து கொண்டே பின்வாயிலுக்கு விரைந்தான் அவன். நந்தினியின் முகமோ வாடி போனது. பவித்ராவின் தோழமைகளை தனது தோழமைகளாக கருதியவளுக்கு ஆதித்யனின் பதிலால் வருத்தம். பின்வாயிலில் இருந்து அன்னை மற்றும் பவித்ராவுடன் திரும்பி வந்தவன் அவளை பார்த்து சிரிக்க, அவளோ முகம் வாட அறைக்குள் போய்விட்டாள். நந்துவை இப்படி பார்க்கவே பிடிக்கலத்த. நாங்கள் எல்லாரும் ரோட் ட்ரிப்பாக கண்ணப்புளிமெட்டு வரைக்கும் போகலான்னு இருக்கோம். நந்துவையும் என் கூட அழைச்சிட்டு போகட்டுமா என ஆசையாக கேட்டாள் பவித்ரா. யுவராணிக்குமே மகளின் மனவேதனை குறைந்தால் போதும் என்ற எண்ணம். உடனே சம்மதித்து விட்டார். ஏகே, ஓ கேமராவுக்கு ஃபுல் மீல்ஸ் கிடைக்க போகுது என்று சொல்லி அவனது கையை பற்றி இழுத்து போய்விட்டாள் பவித்ரா. அவர்கள் போவதை அறையின் ஜன்னல் வழியே பார்த்து கொண்டிருந்த நந்தினியின் தோளில் மென்மையாக படிந்தது யுவராணியின் கரம். என்னம்மா குமரனை நினச்சி வருத்தப்படுற? அன்னை இவ்வாறு கேட்டதும் ஏ என்று விழித்தவள், நான் ஏன் அவனை பற்றி நினைக்க போகிறேன் என குழம்பினாள். ஆதித்யன் தன்னை தோழமை என்று சொல்லாத வருத்தம் அவளுக்கு. ஆனால் யுவராணிக்கு இது தெரியாதே. மகளின் சிகையை வருடி கொடுத்தவர், குமரனோட சுயரூபத்தை தெரிஞ்சுக்க உனக்கு கடவுள் கொடுத்த வாய்ப்பா இதை நினச்சிக்க, வருத்தப்படாத, என் தங்கத்துக்கு ஏற்ற ராஜகுமார சீக்கிரம் வந்துடுவான் என்று ஆதூரமாக சொல்லி அவளை பவித்ராவோடு கண்ணப்புளிமெட்டுக்கு கிளம்ப சொன்னார். அன்னை சென்றதும் தான் நந்தினிக்கு முந்தைய இரவில் ஆதித்யனிடம் பேசியதிலிருந்து இப்போது வரை குமரனின் நினைவு எழவில்லை என்பதே உரைத்தது. இவ்வளவுதானா என் காதல்? 8 வருட காதலை அந்நேரத்தில் சந்தேகித்து விட்டாள் அவள். ஆதித்யனின் வார்த்தைகள் அந்த முன்னாள் காதலை விட படு வீரியமான விளைவை அவளது மனதில் உண்டாக்கிவிட்டதன் அறிகுறி இது என்பதை புரிந்து கொள்ளும் பக்குவம் அப்போது நந்தினிக்கு இல்லை. சிறிது நேரத்தில் பவித்ரா வந்து அழைக்கவும் அவளது தோழமைகளோடு குண்டாறு அணை அமைந்திருக்கும் கண்ணப்புளிமெட்டுக்கு கிளம்பினாள். எப்போதும் ஆண் பிள்ளைகளோடு நட்பை ஒரு எல்லைக்குள் வைத்திருக்குமாறு அறிவுறுத்தும் யுவராணி கூட பவித்ராவின் தோழமைகள் மீது வித்தியாசமான எண்ணம் இயலவில்லை. ஹேய், கைலாசனா காரில் தான் போக போகிறோம். அண்ணன் எனக்காக அமௌண்ட்டில் கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணுவாராம். நீ எங்கள் கூட வந்தால் மட்டும் போதும் என்று சொல்லி நந்தினியின் கையை பற்றி பின்னிருக்கையில் தன்னோடு அமர்த்தி கொண்டாள் பவித்ரா. கைலாஸ் என்பவர் அந்த ஊரை சேர்ந்த ஓட்டுநர் தான். சுப்புலட்சுமிக்கு தூரத்து உறவு வேறு, அதனால் கட்டணத்தில் சின்ன சலுகை கொடுப்பதாக சொல்லியிருந்தார். நந்தினியை பார்த்ததும் அவரது விழிகளில் இரக்கம் பரவியது. அதை ஆதித்யன் கவனித்து விட்டான். கார் கிளம்பியதும் பின்னிருக்கையில் நந்தினியும் பவித்ராவும் ஏதோ பேசி கொண்டு வர அவர்களுக்கு பின்னே எதிரும் புதிருமாக இருந்த இருக்கைகளை ஆக்கிரமித்திருந்தார்கள் தருணும் மகேஷும். நால்வரும் அரட்டை அடிக்க ஆதித்யன் காரை ஓட்டி கொண்டிருந்த கைலாசிடம் மெதுவாக பேச்சை ஆரம்பித்தான். நீங்கள் அந்த பொண்ணு நந்தினியை ஏன் பரிதாபமாக பார்த்தீங்க? நல்ல பொண்ணு தம்பி, அத்தை மவனை உசுரா நினச்சி விரும்புச்சு. அந்த பயலும் காதலிச்சான். இந்த ஊர் முழுக்க நந்தினிக்கு குமரன் தான் எல்லாருமே பேசிக்கிட்டாங்க. இந்த பொண்ணு வேலை பார்த்து கொடுத்த காசில் வெளிநாட்டுக்கு போய் படித்தவன் அங்கே பெரிய வேலை கிடச்சி குடும்ப நிலை வசந்ததும் இந்த பொண்ணை விட்டுட்டு நம்ம ஊர் மிராசுதாரர் மகளை காதோட காது வச்ச மாதிரி நிச்சயம் பண்ணி 2 நாளைக்கு முன்னாடி திருப்பதியில் கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அவன் வெளிநாட்டில் இருந்து வந்ததும் நந்தினிக்கும் அவனுக்கு நிச்சயம்னு பேசி வச்சுருந்தாங்க. அம்மாவும் மகளும் எவ்வளவு நம்பிக்கையோடு இருந்திருப்பாங்க. பாவம், நல்லவங்களை ஆண்டவன் ரொம்ப சோதிக்கிறான். நந்தினியை மணக்கவிருந்தவன் சொல்லாமல் கொள்ளாமல் வேறொரு பணக்காரியை திருமணம் செய்து கொண்டான் என்ற தகவல் சுப்புலட்சுமியின் வாயிலாக ஆதித்யனுக்கு ஏற்கனவே தெரிந்த ஒன்றே.
ஆனால் அவளது உழைப்பில் வந்த பணத்தால் உயர்த்துவிட்டு இப்படி பாதையில் கலற்றி விட்டவன் என்ற தகவல் புதிது. சி, இவனெல்லாம் என்ன ஆண்மகன்! காதலித்தவளின் பணத்தில் படித்து வேலை தேடி வாழ்க்கையில் உயர்ந்ததும் அவளை துரத்திவிட்டு இன்னொருத்தியை மணந்திருக்கிறான். இப்படியும் சிலர் இருந்து ஆண் வர்க்கத்தின் மானத்தை வாங்கி தொலைக்கிறார்கள். மனதிற்குள் குமிழ்ந்தபடி ரியர்வியூ மிரரில் தெரிந்த நந்தினியின் முகத்தை பார்த்த ஆதித்யனுக்கு அவள் மீது இரக்கம் சுரந்தது. அவன் தன்னை பார்ப்பது அறிந்து விழிகளில் கூர்மையை ஏற்றி என்னவென அவள் புருவத்தால் வினவவும் சட்டென பார்வையை திருப்பிக் கொண்டான் ஆதித்யன். கண்ணப்புளி மெட்டுக்கு வந்து ஊருக்குள் கார் நுழையவும் ஆங்காங்கே நிறுத்தி கேமராவால் இயற்கை காட்சிகளை அள்ள ஆரம்பித்தான் அவன். மேற்கு தொடர்ச்சி மலையின் கம்பீர தோற்றத்தை ரசிக்க ரசிக்க திவிடவில்லை அவனுக்கு. மதிய பொழுதாக இருந்தாலும் மெல்ல தேண்டிய காற்றில் கூட குளுமையின் ஆதிக்கம் நிறைந்திருந்தது. அந்த பக்கமாக குண்டாறு டேம் இருக்குது தம்பி, அப்படியே காரை விட்டிங்கன்னா பார்க் வரும். இந்த வழியில் போனால் அருவி வரும். ஆனால் இந்த வழியில் கார் போகாது. பெரிய பெரிய பாறையங்கல்லுமா இருக்கும். அப்போது நடந்து போகலாமா? மகேஷ் ஆர்வமாக கேட்க, பட் கொஞ்சம் தூரமாக இருக்கும் என்றாள் பவித்ரா. ஸோ வாட், நடந்துக்கிட்டே வீடியோ கேப்சர் பண்ணனா கால் வலி தெரியாது. ஆதித்யன் தீர்வு சொல்லவும் அனைவரும் நடக்க சம்மதித்தார்கள். தாங்கள் கிளம்புகிற சமயத்தில் அழைக்கும் போது வந்தால் போதும் என கைலாசியம் அனுப்பி வைத்தார்கள். 2 பெண்களும் 3 ஆண்களும் தங்களுக்குள் பேசி சிரித்து கொண்டே சென்றார்கள். செல்லும் வழியில் குண்டாறு நீர்த்தேக்கம் தென்பட்டது. வாவ், ரொம்ப அழகா இருக்கு பவி. கண்களில் ஆச்சரியம் கொட்டி அதை கேமராவில் வீடியோவாக்கினான் ஆதித்யன். இங்கேயே டைம் வேஸ்ட் பண்ண போறீங்களா? அருவிக்கரை பார்க்க இதை விட அழகா இருக்கும் என அவர்களுக்கு ஆசை காட்டினாள் நந்தினி. அப்போ உடனே கிளம்பலாம். மீண்டும் நடக்க ஆரம்பித்தார்கள். சுற்றுலா பயணிகள் ஆங்காங்கே நடந்து சென்று கொண்டிருந்தார்கள். காட்டுப்பாதைதான் என்பதால் இரு பக்கமும் விருட்சங்கள், புற்கள், காட்டு செடிகள் கட்டுப்பாடு இல்லாமல் வளர்ந்து வஞ்சனை இல்லாமல் அந்த பாதையை அழகாக்கி இருந்தன. இதுதான் தொட்டாசினிங்கி. இளம் ரோஜா வண்ணத்தில் பஞ்சு போன்ற மலர்களுடன் படர்ந்திருந்த தொட்டாசினிங்கியின் இலைகளை தொட்டு காட்டினாள் நந்தினி. ஆதித்யாவின் விழிகள் சுருங்கிய தொட்டாசினிங்கியின் இலைகளை விடுத்து நந்தினியின் விரல்களில் இருந்த மருதாணி சிவப்பில் படிந்தன. பவித்ரா மற்ற இருவருடன் வாயாடியபடி முன்னே செல்ல ஆதித்யன் நந்தினியிடம் பேச்சு கொடுத்தான். அந்த பக்கம் போனால் ஒரு தோட்டம் இருக்கு, அங்கே நிறைய மிளகு கொடி படர்ந்திருக்கும் என்ற பக்கவாட்டில் கை காட்டி சொன்னவளிடம், உனக்கு மருதாணி வைக்க பிடிக்குமா என்று சம்பந்தமில்லாமல் கேட்டு வைத்தான் அவன். திடீர்னு ஏன் இந்த கேள்வி? அது விரலுக்கு அந்த மருதாணி அழகா இருக்கு, தெரிஞ்சுக்கலாமேன்னு கேட்டேன். தோள்களை குலுக்கியவன், எனக்கு மருதாணியோட நறுமணம் ரொம்ப பிடிக்கும் என்றான் கண்களில் ஆர்வத்தோடு. குமரனுக்கும் பிடிக்கும். அவனை பார்க்குறப்ப மருதாணி செவந்திருக்கிறத காட்டி அவனுக்கு என் மேலே இவ்வளோ காதலான்னு கேட்கணுன்னு ஆசைப்பட்டேன். நான் தங்கியிருக்கிற பிஜியை சுற்றி எந்த இடத்துலையும் மருதாணி இல்லை. வாட், செங்கல்பட்டு ஃப்ளவர் மார்க்கெட்டா? பிஜியா? எனக்கு புரியலை. குழப்பத்தோடு பேசியபடி நடந்தவனை விசித்திரமான புன்னகையோடு ஏறிட்டாள் நந்தினி. நான் சீனியர் ஜாவா டெவலப்பராக டெக்னோசிஸ் பரமனூர் பிரான்ச்சில் ஒர்க் பண்ணுறேன். நிதானமாக சொல்லிவிட்டு ஆதித்யனை அடக்கப்பட்ட புன்னகையோடு பார்த்தாள் நந்தினி. வாட்? ஓ மை காட், நான் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஆச்சரியத்துடன் சிகையை தாடையை கோதி கொண்டவன், இந்த ஜிம்மிக்கு காலில் பூசியிருக்கிற மருதாணி இதெல்லாம் பார்த்துட்டு என்று தடுமாற, ஐடியில் ஒர்க் பண்ணனா ஜிம்மிக்கு போடக்கூடாது, மருதாணி வைக்கக்கூடாதுன்னு ரூல்ஸ் எதுவும் இருக்கா என்ன என்று கேலியாக விழுவினாள் அவள். ஆதித்யன் பட்டன கரங்களை குவித்தான். அம்மா தாயே, கொஞ்சம் ஸ்டெரியோ டைப்பாக யோசிச்சிட்டேன் என்றான். இந்த ஸ்டீரியோ டைப்பிங்கை மைசூர் பிரான்ச்சில் ஒர்க் பண்ணினப்பவே நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்கேன், பழகி போச்சு. சரி வாங்க, நடந்துக்கிட்டே பேசலாம். நந்தினி பாதையை காட்ட தனக்குள் எழுந்த ஆச்சரியத்தை மறைத்து கொண்டு அவளோடு நடந்தான் ஆதித்யன். ஒவ்வொரு சந்திப்பிலும் அவளை தான் பார்க்கும் பரிணாமம் மாறிக்கொண்டே வருவதை உணர்ந்தவனுக்கு இன்னும் புதிய பரிணாமங்களை அறிந்து கொள்ளும் ஆர்வம் துளிர்த்தது. அத்தியாயம் 4. நண்பர்கள் அருவியில் குளித்து கொண்டிருக்க
அங்கே கிடந்த பெரிய பாறையில் அமர்ந்து கேமராவால் அருவி நீர் காலுக்கு அடியில் சலசலவென ஓடுவதை படம் பிடித்து கொண்டிருந்தான் ஆதித்யன். அவனிடமிருந்து சில அடிகள் இடைவெளி விட்டு அமர்ந்திருந்த நந்தினி கால்களை நீரில் அடித்து விளையாடி கொண்டிருந்தாள். மெல்லிய சங்கிலி போல காலை கவ்வியிருந்த கொலுசு, சிவந்த பாதங்களை இன்னும் சிவப்பாக்கி காட்டிய மருதாணி என ஒன்றை கூட விடாமல் ஒருவன் வீடியோவாக எடுத்துக்கொண்டிருப்பதை அறியாமல் சிறு குழந்தை போன்ற மனநிலையுடன் விளையாடி கொண்டிருந்தாள். ஆம், எப்போ சென்னை கிளம்புற? சென்னை இல்லை, செங்கல்பட்டு. எங்களுக்கு எல்லாமே சென்னை தான். சிரிப்பு வந்து விட்டது அவளுக்கு. சரி, எதுக்காக கேட்குறீங்க? மறுபடி ஏஸ்தட்டிக் வீடியோ ஏதாவது ஷூட் பண்ணணுமா என்ன? சேச்சே, அதெல்லாம் இல்லை. நீ பேமெண்ட்டே வாங்க தயங்குற. ஃப்ரீயாக வேலை வாங்க எனக்கு பிடிக்காது. ஸோ இனிமேல் உன்னை வச்சு வீடியோ ஷூட் பண்ணுற ஐடியா எனக்கு இல்லை. பட் அங்கே வந்தால் மீட் பண்ணலாமேன்னு கேட்டேன். நீங்கள் எதுக்கு என்ன மீட் பண்ணணும்? நிச்சலனமான விழிகளுடன் தலை சிரித்து அவள் கேட்ட விதத்தில் வாயடித்து போனவன் பின்னர் எங்கோ பார்த்தபடி என்று ராகம் பாடிவிட்டு, ஏன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் என்றான். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னு நீங்கள் தானே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்க. குட் மெமரி பவர். இது ஏன் கேள்விக்கான பதில் இல்லையே. ஓப்பனாக சொல்லட்டுமா, நீ என்னை ஏக்கன்னு கூப்பிட்றது எனக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. இவையே என்னை ஆதினி கூப்பிடக்கூடாதுன்னு மனசில் ஒரு கேள்வி. அதனால் ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னு சொன்னேன், வேறு ஒன்றும் இல்லை. நம்பிட்டேன் என்று நந்தினி பின்னர் முகமலர சிரித்தாள். எதற்கு இந்த சிரிப்பு என புரியாமல் ஆதித்யன் விழித்தான். நேற்று இந்நேரத்துக்கு என் மனசு அவ்வளோ ரணமாக இருந்துச்சு. இப்போ சிரித்து பேசிக்கிட்டு இருக்கேன். வாழ்க்கை எவ்வளவு வினோதமானதில்லை? ஷபா, தத்துவம் பேசி கிரிஞ்ச் பண்ணாத நந்தினி. நல்லா இருக்கு. திடமென அவள் இப்படி சொல்லவும், என்ன என்று கேட்டான் அவன். உங்களோட கம்பீரமான குரலில் என்னோடய பேரை கேட்க நல்லா இருக்கு என்றாள். மறுபடியும் அண்டார்டிகாவை தூக்கி தலையில் வைக்கிறாளே. ஆதித்யன் நகைச்சுவையாக கலாய்க்க அன்றைய நாள் மிக அற்புதமாகவே கழிந்தது அனைவருக்கும். நான் நாளைக்கு ஒரு கல்யாண வீடு இருக்குது, அம்மா போகணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நாளைக்கா? எங்கே? நண்பர்கள் ஒரே குரலில் கேட்கவும், திருநெல்வேலியில் என்றாள் நந்தினி. மாப்பிள்ளை பேர் என்ன நந்து என கேட்டாள் பவித்ரா. அருண். ஏன் கேட்குற? ஹேய், இன்ஃப்ளூயன்சராக இருக்கானே அவனா என்று அவள் அதிசயிக்க, ஆமாம், எனக்கு தூரத்து உறவில் சித்தி மகன். சித்தியும் சித்தப்பாவும் நேரில் வந்து பத்திரிக்கை வச்சுருக்காங்க, போகாமல் இருக்க முடியாது என்றாள் நந்தினி. வாவ், நாங்களும் நாளைக்கு அந்த கல்யாணத்துக்கு தான் போகிறோம். அந்த அருண் எங்களோட கிளையண்ட். தருண் சொன்னதும் கண்களை மலர்த்தியவள், ஓகே, அப்போ கல்யாணத்தில் பார்க்கலாம் என்றாள் புன்னகையோடு. சொன்னது போல மறுநாள் திருநெல்வேலியில் உள்ள மண்டபத்தில் ரோஜா வண்ண மென்பட்டில் அளவான அணிகலன்கள் மணக்கும் மல்லிகை சரத்துடன் கூடிய பின்னல் அலங்காரத்தில் அவளை பார்த்ததும் ஆதித்யனின் விழிகள் வேறு எதையும் நோக்கவில்லை. தலா. தருணும் மகேஷும் அவனது தாடையை பற்றி இழுத்து மணமகளின் பக்கம் திருப்ப வேண்டியதாயிற்று. நந்தினியுடன் மணமேடியில் நின்று கொண்டிருந்த பவித்ராவோ தலையில் அடித்து கொண்டாள். மாங்கல்ய தாரணம் முடிந்து அடுத்தடுத்து சம்பிரதாயங்கள் நடந்திருக்கையில் நந்தினி ஆதித்யனை தேடி வந்தாள். அவனும் அவளிடம் பேசும் தருணத்திற்காக காத்திருந்தான் எனலாம். ஆனால் பாதி வழியில் அவளிடம் பேச்சு கொடுத்தார்கள் சிலர். அவளிடம் பேச பேச நந்தினியின் முகம் மாறுவதையும் அவளது கண்கள் கலங்கி நாசி விடைத்து அழுகைக்கான அறிகுறி அவளது முகத்தில் தெரிவதையும் கவனித்தான். ஹே கைஸ், அங்கே என்னன்னு தெரியல, போய் பார்த்துட்டு வரேன் என்று நண்பர்களிடம் சொல்லிவிட்டு அவளை நோக்கி விரைந்தான். ஆதித்யன் வருவதை பார்த்ததும் கண்ணிமைகளை கொட்டி கண்ணீரை மறைக்க முயன்று அதில் தோற்றுவிட கண்ணீர் துளியானது முத்து போல உருண்டோடியது நந்தினியின் கன்னத்தில். பாவம், இந்த பொண்ணை இப்படி தவிக்க வச்சுட்டானே. காசு பணம் இல்லாதப்ப வெளிநாட்டுக்கு படிக்க அனுப்பி வச்சவளை மறந்துட்டு பணக்காரி கட்டிக்கிட்டானே. மூக்கால் முகாரி பாடிக்கொண்டிருந்தார் ஒரு பெண்மணி. அவரை சுற்றியிருந்த பெண்கள் கூட்டம் அதற்கு ஆமாம் சாமி போட, அவர்களிடையே வதைப்பட்டவள் என்னவோ நந்தினியே. அவள் குமரனை மறக்க வேண்டும், அவனுடனான காதலை மறக்க வேண்டும். கேவலம் பணத்துக்காக அந்த காதலை தூக்கி எறிந்த குமரனின் துரோகத்தை மறக்க வேண்டும்.
2 நாட்கள் அதற்கான சூழல் இயற்கையாகவே அமைந்து அவளது ரணம் ஆறி வந்த நிலையில் ஆறுதல் சொல்கிறேன் என்ற பெயரில் அதை குத்தி கிழித்து உதிரம் வலிய செய்து கொண்டிருந்தார்கள் அந்த பெண்கள். இத்தனைக்கும் காதோரம் நிறைத்த மூத்த பெண்மணிகள்தான். ஆனால் வயதுக்கும் முதிர்ச்சிக்கும் சம்பந்தம் இருக்கிறதா என்ன? ஆதித்யன் அதிகம் யோசிக்காமல் நந்தினியின் கன்னத்தில் உருண்டோடிய கண்ணீர் துளியை தனது கைக்குட்டையில் ஒற்றி எடுத்தான். இக்காட்சியை அந்த பெண்கள் குழு வாயை பிளந்து கொண்டு வேடிக்கை பார்க்கையில் சுவாதீனமாக அவளது கையை பற்றி தனது கைக்குள் அடக்கி கொண்டான். நீ அழுத மாதிரி தெரிஞ்சது, அதனால தான் வந்தேன். ஆதித்யனின் சிம்மக்குரலை இறுகி போன துணியில் கேட்க வேண்டுமென்றால் அதற்கு தனி தைரியம் வேண்டும். அது அந்த பெண்டியர் குழாமுக்கு இல்லை. எல்லாத்துக்கும் அந்த குமரம்பயம்தான் சாமி காரணம். அவர்களில் ஒருவர் சொல்ல ஆதித்யன் தாடை இறுக புன்னகைத்தான். அவன் ஒரு வகையில் நந்தினியை நோகடிச்சிட்டு போயிட்டான். இங்கே சில பேர் ஆறுதல் சொல்கிறதா நினச்சி இவளை நோகடிக்கிறாங்க. இவளை மாதிரி அற்புதமான பொண்ணோட காதலுக்கு தகுதி இல்லாமல் போயிட்டேன்னு அவனுக்கு தான் ஆறுதல் சொல்லணும். நந்தினியை பார்த்துக்க நாங்கள் இருக்கிறோம். ஐயோ தம்பி, அப்படி இல்லை, வயசு பொண்ணுக்கு தைரியம் சொல்வோமேனு என்று இழுத்தார் அந்த பெண்மணி. உண்மையில் அங்கிருந்த யாருக்கும் அத்தகைய நோக்கம் இருப்பதாக தோன்றவில்லை ஆதித்யனுக்கு. ஆறுதல் தேறுதல்லாம் வேஸ்ட் ஆண்டி. இவளுக்கு பொருத்தமான வரன் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். எங்கள் வீட்டு பசங்களுக்கு கல்யாணம் ஆகி பேரம் பேத்தி எடுத்துட்டோம்ப்பா. நல்ல வரம் வந்தால் கட்டாயம் ராணிகிட்ட சொல்கிறேன். இப்படி ஒரு தங்கத்தை யாரும் வேண்டான்னு சொல்லுவாங்க. அசடு வழிந்தபடியே அந்த பெண்மணி சொல்லவும் நந்தினியின் இதழில் சிரிப்பு மலர்ந்தது. ஆதித்யன் தனது கண்ணீரை துடைத்தது, உரிமைப்பட்டவன் போல தனது கரத்தை பொத்தி பாதுகாத்தபடி நிற்பது எல்லாம் சற்று முன்னர் ஆறுதல் என்ற பெயரில் நடந்த துக்கத்தை ஆற்றுவது போன்ற மாயை அவளுக்கு. அந்த பெண்கள் அசட்டு சிரிப்போடு நகர ஆதித்யன் அவளது கரத்தை விடுவித்தான். நந்தினியின் மூக்கு சிவந்திருந்தது. அதை நிமிட்டியவன், என்ன மாதிரி பொண்ணு நீ, ரொம்ப சீக்கிரமாக ஏன் உடையிற என்று வினவினான். தெரியலையே ஆதி. அப்பாவியாய் அவள் சொன்ன விதம் அவனது மனதை உருக்கியது. காதல் சில நேரத்தில் காயப்படுத்தும். அந்த காயத்துக்கும் மருந்தும் காதல் தான், மென்மையாக சொன்னான் அவன். காதலில் பிஹெச்டி பண்ணியிருக்கீங்க போல. இந்த கிண்டலுக்கு ஒன்றும் குறைச்சல இல்லை. இனிமேல் இப்படி ஆளாத நந்தினி. உன்னோட ஒரு சுட்டு கண்ணீருக்கு அவள் ஈடாமானா? கண்ணால் பார்த்திடாத குமரன் மீது அத்தனை கோபம் வந்ததா ஆதித்யனுக்கு. நீங்கள் இப்படி பேசுகிறப்ப நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபீல் பண்ணுறேன். ஆனால் யாராவது குமரனோட பேரை சொல்லிட்டாங்கன்னா நொறுங்கி போயிடுறா ஆதி. அதுக்காக உன் கூடவே நான் இருக்க முடியாதுல்ல. ஒரு கண்ணால் அவளது அழகிய வதனத்தை ரசித்தபடி சொன்னவனின் குரலில் இருந்த விஷமத்தை நந்தினியால் புரிந்து கொள்ள முடியவில்லை. இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்ல அவன் மானசீகமாக கேட்டான் அவளிடம். அதை அவனது கண்கள் பிரதிபலித்ததோ என்னவோ. நந்தினியின் விழிகளில் தடுமாற்றம். நீ ரொம்ப அழகு, நல்ல வேலையில் இருக்க, உன்னால் உண்மையாக நேசிக்க முடியுது. இப்படி ஒருத்தி வாழ்க்கை துணையாக வரமாட்டானான்னு அவன் கிடக்கிறான். நீ அந்த லூசரை நினச்சி உடையிறது சோகமாக இருக்கிறதுமா சுத்துற. அப்படியான தவன் கிடக்கிறாங்க? விளையாட்டு போல வினவினாள் அவள். வேற யாரு? நான் தான். ஆதித்யனின் பதிலில் திகைத்து போய் நின்றாள் நந்தினி. என்ன சொல்றீங்க ஆதி? உஃப் என்று உதடு குவித்து இரு கரங்களையும் இணைத்து பின்னந்தலையோடு சேர்த்து நெட்டி முறித்தான். எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு நந்தினி. ஏன் எதுக்குன்னு காரணம் கேட்காத. இந்த ஜிம்மிக்கு ஆட கோயிலுக்குள்ளே நடந்து போனியே, அப்போ என் இதயத்தில் ஒரு ஸ்பார்க் வந்துச்சு. சத்தியமாக உன் மேலே எனக்கு வந்த இரக்கத்தால் இப்படி பேசலை. லட்டு எங்கே இருந்தாலும் எறும்பு அதை தேடி போகுமே, அதை மாதிரி நீ எங்கே இருந்தாலும் என் கண்ணு உன்னை தேடி வந்துடுது. இந்த உணர்வுக்கு என்ன பெயர்னு எனக்கு தெரியலை. ஒருவேளை நான் உன்னை காதலிக்க ஆரம்பிச்சிட்டேனோ? அவளிடமே ஐயம் கேட்டான். என்று விழித்தாள் நந்தினி. என்ன இவன் காஃபி குடிக்கிற மாதிரி காதலிக்க ஆரம்பிச்சிட்டேனான்னு சுலபமாக கேட்குறான். தலையை உலுக்கி கொண்டவள், இல்லை என்றால் தெளிவான குரலில். சொத்தென்று போனது ஆதித்யனுக்கு. 3 நாளாக நீங்கள் என்னை தொடர்ந்து பார்க்குறீங்கல்ல, அதனால் இன்ஃபெக்ஷுவேஷன் வந்துடுச்சு. இது காதலாக இருக்கிறதுக்கான சாத்தியக்கூறு ரொம்ப கம்மி. எப்படி உன்னால் இவ்வளோ உறுதியாக சொல்ல முடியுது? ஏன்னா நான் ஒருத்தனை 8 வருஷமாக காதலிச்சவன். காதல் சட்டுன்னு வந்துடாது. அது படிப்படியாக டெவலப் ஆகிற உணர்வு. உங்களுக்கு வந்திருக்கிறது இன்ஃபெக்ஷுவேஷன்.
இங்கே இருந்து சென்னைக்கு போனதும் நீங்கள் என்ன மறந்துடுவீங்க. வேறு யாரோ ஒரு பொண்ணு மேலே உங்களுக்கு இன்ஃபெக்சுவேஷன் வரலாம், அட்ராக்ஷன் வரலாம், அது காதலாக கூட டெவலப் ஆகலாம். ஆனால் எடுத்ததும் காதல்னு சொல்கிறதெல்லாம் ரொம்ப ஓவர். தன்னை சமாளித்து கொண்டு சொல்லி முடித்தாள் அவள். ஆதித்யன் புருவங்களை சுளித்தான். பின்னர் எதையோ யோசித்துவிட்டு, சப்போஸ் நான் சென்னை போயும் உன்னை நான் ஞாபகம் வச்சுருந்தா அப்போ என்னோடய ஃபீலிங்ஸ் காதல் தானே என்று தீவிர குரலில் கேட்க, முதல்ல நீங்கள் ஞாபகம் வைங்க சார், அப்புறம் அந்த ஃபீலிங்ஸுக்கு பேர் வைக்கலாம். தலையாட்டியபடி புன்சிரிப்புடன் பதிலளித்தாள் நந்தினி. நான் உன்னை மறப்பேன்னு தோணலை, மறக்கக்கூடிய முகமா இது? அவளது வதனத்தை காட்டி அவன் கேட்ட விதத்தில் அகமும் முகமும் சேர்ந்தே மலர்ந்தது நந்தினிக்கு. பெண்கள் பாராட்டுகளை ரசிப்பார்கள் என்ற உளவியலை அறிந்து பேசுகிறான் என ஒதுக்கிவிட நினைத்தாலும் அவளை மீறி ஆதித்யனின் பேச்சை ரசித்தாள் அவள். இந்த உணர்வுக்கு என்ன பெயர் என்று அவள் தன்னைத்தானே கேட்க மறந்து போனாள் அத்தருணத்தில்.